ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது டே 2 ஆஃப் பீச் ட்ரிப்புங்க. காலையில் 6 o'clock ஆகுது. நைட்டே டிசைட் பண்ணிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும் தட் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலான்னு. கூகுள் பண்ணி பார்த்தப்போ சன்ரைஸ் 6:36க்குன்னு போட்டிருந்துச்சு. அதனால் நாங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு 6 o'clock சும்மா ரிஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி வெளியே வந்துட்டோம். ஏர்பிஎன்பிக்கு பின்னாடி பக்கமே அந்த பியர் இருக்கிறதுனால அங்கேயே நடந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான். ஷோர் ஃபுல்லாக ஆயிஸ்டர்ஸோட ஷெல் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வெதரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல குளுன்னு காற்று, அந்த தண்ணியோட சத்தம் நல்லா இருந்துச்சுங்க. யூஸ்வலாக வெக்கேஷன் எல்லாம் போனால் இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்கவே மாட்டேன் நான். ஏன்னா நைட்டே சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அப்புறம் அரட்டை அடித்து தூங்குறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் பீச் ட்ரிப்பில் மட்டும் சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறதுக்கு எந்திரிக்கணும். ஏன்னா இந்த சன்ரைஸோட பியூட்டி வந்து வேறு எந்த ட்ரிப்லையுமே நமக்கு கிடைக்காது. எனிவே 6:36க்கு நடக்கலை, நிறையா சன்ரைஸ் நடக்கலை, நிறையா க்ளவுட்ஸ் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் வாக்கை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏர்லி மார்னிங்ன்றனால நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சுங்க தண்ணியில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டிங்ரேஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கும், அதுவும் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய ஃபிஷ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ஏர்பிஎன்பிக்கே போயிட்டோம். இனி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு 11 o'clock செக் அவுட் பண்ணணும். 11 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் ஒரு தடவை கூட்டிகிட்டு வரலாம் இதே பியருக்குன்னு யோசிச்சிருக்கோம். ஸோ திரும்பி ரூமுக்கு வந்து டீ எல்லாம் வச்சாச்சு, முட்டை வேக வைக்க போட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு ப்ரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு திருப்பி பியருக்கு வந்தப்போ அப்போது நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஸ்டிங்ரேவும் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு 10-15 நிமிஷம் நடந்திருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டோங்க. குழந்தைங்க கூகுள் பண்ணி ஆல்ரெடி ஒரு காஃபி ஷாப் பார்த்து வச்சுருந்தாங்க போர்ட் அரான்சஸ், நேற்று போன பீச் அந்த ஏரியாவில். சரி அங்கே போகலான்ட்டு கிளம்பிட்டோம் செக் அவுட் பண்ணிவிட்டு. அங்கே போகணுன்னா அகைன் அந்த ஃபெரியில் போய் காரை நிறுத்திட்டு தான் போகணும். இந்த தடவை கார் போய் நின்ன உடனே நான் கார்லேருந்து இறங்கிட்டு சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஒரு மெமரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த காஃபி ஷாப்புக்கு போனோம். அந்த காஃபி ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாங்க. இங்கே 5 star ரிவ்யூ இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா செம்ம கூட்டம், ஒரு பெரிய க்யூவே நிற்குது காஃபி குடிக்கிறதுக்கு. அங்கே காஃபி கேக் வந்து ரொம்ப பாப்புலர்னு சொன்னனால சரி ஓகே ஒரு காஃபி கேக் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா காஃபி கேக்கு சோல்ட் அவுட் ஆகி போயிந்தி. அதனால எனக்கு காஃபி கேக் கிடைக்கல. சரி ஓகே ஒரு கேரட் கேக் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேரட் கேக் வாங்கிட்டு குழந்தைங்க வந்து ஜெலாட்டோ சாப்பிட்டாங்க. கோகனட் ஜெலாட்டோ, காஃபி ஜெலாட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் பாச்சு போர்ட் அரான்சஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே பனினி, சாண்ட்விச், ரோல்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது. இதுதாங்க அந்த காஃபி ஷாப். இதோட பேர் என்னன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். உள்ளே போனால் அந்த ஒரு ஓனரும் அவரோட நாயும் செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கேரட் கேக் வாங்கிட்டு அந்த நாய்கிட்ட போன உடனே அது டப்புன்னு அந்த ஸ்மெல்லுக்கு எழுந்திரிச்சு எனக்கு கேரட் கேக் கூட நிற்குது. சரி அதுக்கும் ஒரு 2 பீஸ் கேரட் கேக்கை கொடுத்துட்டு நாங்களும் வாங்கின ஜெல்லாட்டோ கேரட் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் போனது ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு. அந்த கிஃப்ட் ஷாப் எதுக்குன்னா நம்ம இந்த ஊருக்கு வந்த ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்ல அப்படின்னு. எல்லாரும் எதோ வாங்கினாங்க. எனக்கு எதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக படலை, அதனால் நான் எதுவும் வாங்கலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இதெல்லாமே லைவ் கிராப்ஸுங்க, உயிரோடு தான் இருக்குது. அதோட ஷெல்லை வந்து அழகழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து விற்கிறாங்க. நிறைய குழந்தைங்க ஆசையாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம இந்தியாவிலலாம் கோழி குஞ்சு வைக்குவாங்கல்ல ரோட்லெல்லாம், அது இந்த கலராக இருக்கும், மஞ்சள் கலர், பிங்க் கலரில். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனிவேஸ் குழந்தைங்கள்லாம் எதோ வாங்கினாங்க, நான் எதுவும் வாங்கலை. இங்கேருந்து பில்லு போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு 1.5 hours ஒரு பிரேக் எடுத்தோம். அந்த பார்க்கிங் லாட்டுக்கே அவங்க வந்து எங்கள் மில்லிக்குட்டியை கொண்டு கொடுத்துட்டாங்க, மில்லியை பார்த்தவங்க. அப்புறம் மில்லியையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக எடுத்துகிட்டு போன துணி, டவல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே அப்படி தான் பீச்சுக்கு போனேன், எஸ்பெஷலி அந்த உப்பு மணலெல்லாம் இருக்கும் நம்ம போட்டு போகிற துணியில். அதனால் அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுவேங்க. அது பண்ணிட்டா ஏதோ பெரிய ஒரு வேலை செஞ்ச மாதிரி. எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.